செவ்வாய் கிரகம் நீசம் அடைஞ்சா நோயாளிகளா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்து இருக்கு, அந்த மாதிரி இருக்குமா, அந்த டைம்ல அவங்க என்ன செய்யும்? முன்னாடி சித்த மருத்துவம் எப்படி பார்த்தாங்கன்னா ஜாதகத்தையும் கம்பைன் பண்ணி தான் பார்த்தாங்க. இந்த ஜோதிடம்ங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு அடிப்படை. ஒண்ணு மருத்துவத்துக்கும் இதான் அடிப்படை, ஆன்மீகத்துக்கும் இதான் அடிப்படை. இப்ப செவ்வாய் கிரகம் ஜாதகத்துல நீச்சம் அடைந்தால் அவனுக்கு என்ன பிரச்சனை வரும் குறிச்சு நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருதுன்னா அதுக்கு எல்லாமே செவ்வாய் தான் ரொம்ப காரணம். வேற என்ன உறுப்புகள் பாதிக்கப்படும்னா மண்ணீரல் செவ்வாய் கிரகத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அதே போல ஞாபக மருதி வரும். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல சந்திர கிரகணம் பத்தி பேசியிருந்தோம். இப்ப அதே மாதிரி செவ்வாய் கிரகம் பத்தி பேச போறோம். அதுக்கும் மருத்துவ ரீதியா என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ செவ்வாய் கிரகம் நீசம் அடைஞ்சா நோயாளிகளா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்து இருக்கு, அந்த மாதிரி இருக்குமா, அந்த டைம்ல அவங்க என்ன செய்யும்? முன்னாடி சித்த மருத்துவம் எப்படி பார்த்தாங்கன்னா ஜாதகத்தையும் கம்பைன் பண்ணி தான் பார்த்தாங்க. இந்த ஜோதிடம்ங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு அடிப்படை. ஒண்ணு மருத்துவத்துக்கும் இதான் அடிப்படை, ஆன்மீகத்துக்கும் இதான் அடிப்படை. ஏன்னா ஜோதிடம் காலக்கணிதம், டைம் கால்குலேட் பண்றது. இப்ப செவ்வாய் கிரகம் ஜாதகத்துல நீச்சம் அடைந்தால் அவனுக்கு என்ன பிரச்சனை வரும் குறிச்சு நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது சித்த மருத்துவத்தோட அந்த தொடர்பை பயன்படுத்தி நம்ம கொண்டு போகலாம். ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல எந்த கோயிலுக்கு போகலாம், இல்ல எந்த தவ முறைகள் பண்ணலாம், எந்த முத்திரைகள் பண்ணலாம், என்ன மாதிரி உணவுகள் பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் கிரகத்தை தொடர்புடைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, இவனுக்கு செவ்வாய் பாதிக்க போகுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கும் அப்படின்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது நம்ம ஜோதிடம் ரீதியா இல்லாம மருத்துவ ரீதியா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி பேசப்படுறோம். ஸோ அதை பத்தி கண்டிப்பாமா. ஒரு உயிர் எதுக்காக பிறக்குதுன்னா இறைவன் கிட்ட தான் ஒரு உயிர் வந்தது, திருப்பி இறைவனை போய் அடையணும். ஸோ இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி பிறக்கும் போது எந்த நேரத்துல பிறக்குதோ அதுபடி எப்படி கிரகங்களோட அமைப்பு இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஜாதகம் அமைக்கப்படுது, எழுதப்படுது. அப்படி எழுதும் போதே அவனுக்கு இந்த மாதிரி செவ்வாய் கிரகம் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரகத்துல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அதான் அது ரிலேட்டடான குறிப்புகள்ல இருந்து நம்ம எடுக்கலாம். அது ரிலேட்டடா தானியம் இருக்கு, அது ரிலேட்டடா பஞ்சபூதங்கள் இருக்கு, அது ரிலேட்டடா உலோகங்கள் இருக்கு. அதை நம்ம கம்பைன் பண்ணி அதுக்கேற்ற மருத்துவ முறைகளை நம்ம இப்போ சித்த மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார். ஸோ நீங்க சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றது. ஸோ செவ்வாய் கிரகம் எந்த மாதிரியான உறுப்புகள், உடல் உறுப்புகள்ல இப்போ செவ்வாய் கிரகம் நீசம் அடைஞ்சுன்னா எந்த மாதிரியான உடல் உறுப்புகளை எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் கொடுக்கும் சார்? செவ்வாய் கிரகம் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருதுன்னா அதுக்கு எல்லாமே செவ்வாய் தான் ரொம்ப காரணம். ஆனா சந்திரன் என்னன்னா ரத்த ஓட்டத்துக்கு காரணம், செவ்வாய் கிரகம் ரத்தத்துக்கு காரணம். அப்ப அனிமிக்கா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனை வரும்னா செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும். ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, சில பேருக்கு என்னதான் மருந்து கொடுத்தாலும் அந்த ஈமோகுளோபின்ல ஏறவே ஏறாது. அந்த மாதிரி பல பேர் சுத்திட்டு இருக்காங்க சார். ஆமா, அவங்க ஜாதக ரீதியா எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்தின் பாதிக்கப்பட்ட மனிதர்களா இருப்பாங்க. வேற என்ன உறுப்புகள் பாதிக்கப்படும்னா மண்ணீரல் செவ்வாய் கிரகத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. மண்ணீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ரத்தம் ப்ரொடியூஸ் ஆகிறது குறையும். அதே போல ஞாபக மருதி வரும். உடம்புல ரத்தம் குறைவா இருந்தாவே அவனுக்கு ஒரு விஷயத்த தெளிவா யோசிக்க வராது. கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப குறைவா இருக்கும். திடீர்னு ஜோன் அவுட் ஆயிடுவாங்க, எங்க இருக்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படிதானா? ஆமா ஆமா கண்டிப்பா. நம்ம என்ன நிறைய படிப்போம், பட் எக்ஸாம்ல எழுத முடியாது. சில பேர் இன்னும் இவ்வளவு முட்டாளா இருக்கே, இவ்வளவு மக்கா சொல்லுவேன், அப்படி கிடையாது. செவ்வாய் கிரகம் அவனுக்கு பாதிச்சிருக்கு, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணா இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். இது உணவு ரீதியா, ஏன்னா மெடிசன்ஸ் அது எதுவும் இல்லாம உணவு ரீதியா எந்த மாதிரியான இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரலாம் அப்படின்றது இருக்குதா சித்த வைத்தியம்? கண்டிப்பாமா. செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான சுவை இருக்கு. 6 சுவையோட செவ்வாய் கிரகத்தோட ஒவ்வொரு கிரகத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது செவ்வாய் கிரகம் தோற்பு சுவை. தோற்பு எப்படி சார் சாப்பிடுறது? நீங்க உணவுல சொன்னீங்கன்னா எப்படி சார் எடுத்துக்கிறது? அதுக்கேத்த மாதிரி சூட்டபிள் ஆகுற மாதிரி உணவுகள் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தோற்பு எதுல இருக்குன்னா நெல்லிக்காயில 6 சுவையும் இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. எந்த உணவுலயும் 6 சுவையும் கிடையாது, ஆனா நெல்லிக்காய் மட்டும் 6 சுவை இருக்கு. அதுலயும் துவர்ப்பு வந்துடும். அதே போல பஞ்ச துவர்ப்பி சொல்லுவாங்க. அதாவது ஆல், அத்தி, இத்தி, நாவல், அரசு அப்படின்னு 5 பிளான்ட்டை சொல்லுவாங்க. இது நாவல்
நமக்கு ஈஸியா நம்ம வந்து ஜூஸ் எடுத்து நம்ம சாப்பிடலாம். அதன் மூலம் துவர்ப்பு வந்து உடம்புல வந்து அதிகமா சேர்ந்து செவ்வாய் நீச்சத்துக்கு உண்டான பிரச்சனை வந்து சரியாகும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வாழைப்பூ. வாழைப்பூ வடை வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து வாழைப்பூவால செஞ்ச துவையலாம் சரி, பொரியலாம் சரி, வடையா சரி, ஏதோ ஒரு வகையில இவங்க இந்த ஜாதக ரீதியா இந்த செவ்வாய் கிரகம் நீச்சமான அதை அவங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துவர்ப்பை வந்து உடம்புல சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே சார், புதுசா இருக்கு. ஏன்னா துவர்ப்பை எப்படி நம்ம வந்து உணவுல சேர்க்கறது நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா நீங்க சொன்னது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரியே இப்போ செவ்வாய் கிரகம் நீசம் அடைந்ததால அவங்களுக்கு பாதிக்கப்படுது இல்லையா, உடல் ரீதியா பாதிக்கப்படுறது, என்ன மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம், அவங்க என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு? திருப்பி செவ்வாய் கிரகத்துக்கு வந்து எந்த உலோகத்தோட தொடர்பு? செம்பு. அப்ப நம்ம சித்த மருத்துவ செம்பு பல்பம், செம்பு செந்தூரம் தனிப்பட்ட முறையாவே அத மருந்தாவே ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அவங்க அந்த மருந்தை வந்து இதுக்கு நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே போல இந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ரத்தினம் வந்து பவளம். அப்ப பவள பல்புமே நமக்கு இருக்கு. பவள பல்பம் வந்து எதுக்கு மேக்சிமம் கொடுப்பாங்கன்னா, நம்ம சளி பிரச்சனைகளுக்கு அதிகமா கொடுப்பாங்க. இந்த சளி பிரச்சனை வந்து சில பேருக்கு வந்து ஹீட்டாலையும் வரும். அப்போ வந்து சில பேருக்கு ரத்தம் குறைவா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சில பேருக்கு என்ன ஆகும், ஆஸ்துமா வரும், வீசிங் வரும், சளி வரும். அப்போ அவங்களுக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கும். அப்போ பவள பல்பம் கொடுத்தா ரத்தம் வந்து நல்லா அந்த ஹீமோகுளோபின் லெவல் கரெக்ட் ஆகி அப்படி சளி வந்து வெளியேறும். இந்த மாதிரி ஒரு இன்டர் கனெக்டடா வச்சு நம்ம கொடுத்தோம்னா சூப்பரா சரி பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இந்த மாதிரி உடல் ரீதியா இருக்கு அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும்? லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் அவங்க பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஆமாம், செவ்வாய் கிரகம் வந்து ரத்தம் சம்பந்தப்பட்டது சொன்னேன். அது வந்து எந்த நோய்களுக்குன்னா பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள். உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கும், ஃபீவரே இருக்காது சில பேருக்கு, ஆனாலும் அவங்க உடம்புல வந்து உஷ்ணமாவே இருக்கும். அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் கிரகத்தால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்ன வரும்னா, பைல்ஸ் பிரச்சனை வரும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. உடம்புல வந்து பித்தம் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, அதாவது தொப்புள் பகுதியில தொப்புளுக்கு வாதம் வரும், தொப்புள் வந்து இந்த நெஞ்சு குழி வரைக்கும் பித்தம், தலைப்பகுதி வந்து கபம். அப்ப பித்தம்னா இந்த பகுதி தான், நுரையீரல் வரும், வயிறு வரும், இருதயம் வரும், இது எல்லாம் பித்தம் சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள். அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். அப்போ அது சரியா வச்சுக்கிறதுக்கு ஆயில் பாத் எடுக்கணும். ஆமா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறையை வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆண்களா இருந்தா புதன்கிழமை சனிக்கிழமை எடுக்கணும், பெண்களா இருந்தா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எடுக்கணும். இந்த நாட்கள்ல வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த முறைப்படி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமா வராது. ஓகே ஓகே சார். இப்போ பித்தம் சார்ந்து சொல்லவே எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து அதிகப்படியான பித்தம் இருக்கும், பித்தம் தலைக்கேறிச்சு, தலை வலிச்சுட்டே இருக்கும், அவங்களுக்கு தினமும் காலையில வந்து பித்தம் எடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்றவங்களுக்கு, அந்த மாதிரி ஓவரா ஆனவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல ஓவரால நீங்க மாத்தியே ஆகணும், உங்களோட சர்க்கிளே மாத்தி ஆகணும்னா அப்படி ஏதாச்சும் இருக்குதா சார்? உணவுல பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். சில பேருக்கு வந்து தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க, அதாவது தாகம் எடுத்தா மட்டும்தான் குடிக்கிறாங்க. அப்படி இல்லாம காலையில எழுந்து பல்லு விளக்கிட்டு வெறும் வயிற்றுல 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆமா, அப்படி தொடர்ந்து ஒரு கமிட்மெண்டா அவங்க பண்ணிட்டு வந்தாங்களே பித்தம் வந்து சமநிலைப்படும். சில பேருக்கு வந்து முதல் தொடக்க காலத்துல தண்ணி குடிக்கும் போது வாந்தி வரும். ஆமா, வாந்தி வந்து பித்தம் வந்து வெளியேறுதுன்னு நம்ம அர்த்தமே தவிர அதை நினைச்சு நம்ம பயந்துடக்கூடாது. ஆமா, பயந்துடக்கூடாது. அது கொஞ்ச நாள்ல வந்து திருப்பி வாந்தி வராது, தானாவே வந்து பித்தம் வந்து சமநிலைக்கு வந்துடும். வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதே ஒரு ட்ரீட்மெண்ட் தான், அதை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா கூட போதும். ஓகே ஓகே சார், சூப்பர் சார். இப்போ செவ்வாய் கிரகம் நீசம் அடைறதால என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் வரும், அதுக்கு உணவு மருந்து அப்படின்னு நிறைய பார்த்துட்டோம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான முத்திரைகள் இருக்கு சார் இதற்காக? ஆமா, பஞ்சபூதத்துல வந்து செவ்வாய் கிரகம் வந்து நெருப்பு பூதத்தோட தொடர்புடையது. நம்ம கை கட்ட விரல் இருக்குல்ல, அது வந்து நெருப்பு பூதத்தோட தொடர்புபடுத்துவாங்க. அதை பேஸ் பண்ணி முத்திரை பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். அது என்ன முத்திரைன்னா அங்குஷ்ட முத்திரை. அதாவது கட்ட விரல் இருக்குல்ல, கட்ட விரல் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு மேல இப்படி பிடிச்சுக்கணும். ஆமா, இதுதான் வந்து ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ஹோல்ட் பண்ணிக்கணும், கட்ட விரல் வந்து மூடிக்கணும். இதை வந்து அங்குஷ்ட முத்திரை. ஏன்னா அங்குஷ்டம்ங்கிறது இந்த கட்ட விரலோட சான்ஸ்கிரிட் நேம் அது. ஆமா, இது வந்து அங்குஷ்ட முத்திரை. இந்த முத்திரை வந்து பண்ணலாம். நேரம் ஏதாச்சும் இருக்கா? இல்ல முத்திரையை பொறுத்த வரைக்கும் நேர காலம்லாம் இல்ல,
இல்ல இப்போ வந்து பித்தம் பத்தி பேசணும். ஸோ அது வந்து மார்னிங் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுல. அந்த டைம்ல பண்றதா இல்ல எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம்? எப்போ வேணா பண்ணலாம். ஓகே. முத்திரையோட ஸ்பெஷல் அதான். ம், ம். யோகாக்குன்னு டைம் உண்டு. வெறும் வயித்துல பண்ணணும், ஆமா. காலையில பண்ணா நல்லது, ஈவினிங் பண்ணா நல்லது. ஆனா எப்போ ஓய்வா இருக்கீங்களோ அப்போ நீங்க வந்து இந்த முத்திரை பயன்படுத்தலாம். ஓகே. முத்திரை வந்து அவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா தொடர்ந்து பண்ணணும். ஓ. ஒரு 48 நாட்கள் ம், ம். தொடர்ந்து பண்ணோம்னா அங்குஷ்ட முத்திரை சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.